தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வருவாய்த்துறையில பட்டா வழங்குகிற அந்த பணியும் சர்வே செய்து கொடுக்கிற அந்த பணியும் விரைவுபடுத்த வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தின அடிப்படையில் அவருடைய உத்தரவின் பேரில் இன்றைக்கு இந்த மையம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த மையம் சர்வேயர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கும் நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டியும் நம்முடைய சர்வே துறையும் இணைந்து இந்த மையத்தை நாங்கள் உண்டாக்கியிருக்கிறோம். ஏற்கனவே தஞ்சாவூரில் இருக்கிற உரத்தநாடில் 150 பேர் ஏற்கனவே ஒரு தடவை பயிற்சி பெற முடியும். அதே போல நம்முடைய இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏற்கனவே 50 பேர் இதில் ட்ரைனிங் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இதில் ஒரு 50 பேர் ஆக ஒரே நேரத்தில் 250 பேர் ட்ரைனிங் இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த பணிகளை நம்முடைய அரசு விரைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த ட்ரைனிங் என்பது 2 மாத காலம் ஒரு ஆட்களுக்கு புதிதாக வருவர்களுக்கு 2 மாத காலம் அந்த ட்ரைனிங் பீரியட் வரும். விஓஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் போன்றவர்களுக்கெல்லாம் 1 மாத காலம் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கிறோம். காரணம் சர்வேயர்கள் பற்றாக்குறை இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய முதலமைச்சரை ஆணைக்கிறாங்க. போன ஆண்டு 1000 பேர் சர்வேயர்களை நாம் புதிதாக டிஎன்பிசி மூலமாக பணியமர்த்தி இருக்கிறோம். இந்த ஆண்டு 300 பேர் வேண்டும் என்று சொல்லி டிஎன்பிசிக்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம். இன்னும் ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு காலத்தில் சர்வேயர்கள் பற்றாக்குறை இல்லாமல் எல்லா இடங்களிலும் பொதுமக்கள் அழைக்கிற நேரத்தில் போய் அவர்களுக்கு அந்த சர்வே செய்து கொடுக்க பணியை நாங்கள் செய்யவிருக்கிறோம். முன்னொரு காலத்தில் சங்கிலி வைத்து அளந்த அந்த இதெல்லாம் மாறி இன்றைக்கு நவீன யுத்திகளை நாம் புகுத்தி பணிகளை விரைவாக செய்கிறோம். விரைவாக மட்டுமல்ல, அதை ஒரு முறையாக ஒழுங்காக செய்கிற பணியும் நம்முடைய சர்வே துறை செய்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த துறை இன்னும் மிகமாக வளர்வதற்கு வேண்டிய அந்த பணியை நம்முடைய முதலமைச்சர் செய்யவிருக்கிறார்கள். பட்டா மாறுதல் உங்களை தேடி முதலமைச்சர் என்று சொல்லி ஒரு பகுதியிலும் முதலமைச்சர் ஆணைக்கிணங்க கேம்ப் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் வருகிற அந்த மனுக்கள் மீதெல்லாம் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து எங்களோடு முடிவதில்லை. எவ்வளவு மனு வந்தது, எவ்வளவு மனு அதில் தீர்வு செய்யப்பட்டது என்பதையெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு முதலமைச்சருடைய அலுவலகத்தை அனுப்பி கொண்டிருக்கிறோம். விரைந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பட்டா என்பது கேட்ட உடனே நல்ல முறையில் இருந்தால் உடனே கொடுத்துட முடியும். ஒரு வீட்டில் குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் இருந்தார்கள் சொன்னால் பட்டா கொடுக்குற நேரத்தில் ஒரு ஆள் வந்து கொடுக்க வரான்னு சொல்லிட்டு போயிடும். இதெல்லாம் விசாரித்து பட்டா கொடுக்க வேண்டியிருக்க ஒழிய விசாரிக்காமல் பட்டா கொடுத்து விட்டால் தாசில்தார் மீது நாம் நடவடிக்கை எடுக்கிறோம். ஆகவே பட்டா கொடுப்பது என்பது அந்த பட்டா கேட்பவருக்கு ஒரே குடும்பமாக பிரச்சனை இல்லாமல் இருந்தால் உடனடியாக அங்கேயே தாலுகா ஆபீஸிலே வழங்கி விடுகிறோம். அதிலே பிரச்சனை இருப்பது எங்களுடைய கவனத்துக்கு வருகிற நேரத்தில் வேகமாக விசாரித்து அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்க சொல்லி மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழை நாம் எதிர்பார்ப்பதை விட கொஞ்சம் அதிகம் மழை பெய்யும் என்ற ஒரு கணக்கை மாநில மையம் சொல்லியிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக நம்முடைய தலைமைச் செயலகத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள், எல்லா துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் அழைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு பணியில் உத்தரவிட்டிருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவிற்கு எதிர்கொள்வதற்கு நானும் நம்முடைய துறை செயலாளர் துறையினுடைய செயலாளர்களும்
அந்த பணியில் கவனமாக இருக்கவிருக்கிறோம். ஒன்று, வடகிழக்கு பருவமழையில் போன தடவை எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட்டது என்பதையெல்லாம் சரிபார்த்து அந்த பகுதிக்கு முன்னுரிமை வழங்கவிருக்கிறோம். அதே போல மழை பெய்து தண்ணீர் தேங்கி போட்டுகள்லாம் அப்பொழுது நாம் அழைக்காமல் முன்னாலே எந்தெந்த பகுதியில் போட் தேவை என்பதெல்லாம் தெரிந்து அதையும் முன்னெச்சரிக்கையாக போட்டெல்லாம் அங்கே வைக்கக்கூடிய அந்த பணியும் செய்கிறோம். அதே போல அங்கே இருக்க மையங்களில் பால் பவுடர், அதே போல குழந்தைகளுக்கு வேண்டிய அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் அங்கே முன்கூட்டியே அங்கே தயார் நிலையில் வைக்கக்கூடிய அந்த பணியை செய்கிறோம். போன தடவை இந்த சின்ன சின்ன குறைகள் எல்லாம் இந்த மட்டமும் இல்லாத அளவிற்கு நிச்சயமாக நாங்கள் அந்த பணியை செய்ய இருக்கிறோம். வெள்ளத்தில் பாதிக்கப்படுவதனால அரசு தயாராக இருக்கு, இருக்குது. ஆனால் திடீர் எதிர்பாராம மற்ற பிற மாவட்டங்கள் பாதிக்கப்படுது. உதாரணத்துக்கு கடந்த வருஷம் நமக்கு சவுத் சைட்ல நெல்லை, தூத்துக்குடி பாதிக்கப்பட்டது. அதுவும் பிற மாவட்டங்கள் என்ன கட்டமைப்புகள் வலுப்படுத்து? பிற மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்தியில எல்லா இடங்களுக்கும் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எல்லாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். எந்த பகுதி பாதிக்கப்படுகிறதோ அந்த பகுதிகளுக்கு மீட்பு படை அனுப்புவதற்கு வேண்டிய மீட்பு படை வீரர்களையும் தயாராக வைத்திருக்கோம். எந்த சூழ்நிலையும் தயார் கொள்வதற்கு தமிழக அரசு தயாராக இருக்கு. இந்த பேரிடர் காலத்துல உயிரிழப்புகள் குறைக்கணும் சொல்லியிருக்காரு, இல்லாத நிலையை ஏற்படுத்திருக்காரு. கால்நடைகள் பெரிதும் பாதிக்கப்படுது. நம்ம மனிதர்கள் அலர்ட் பண்ண முடியுது, எஸ்எம்எஸ் கொடுக்குறீங்க, முன்னாடியே அறிவிப்பு சொல்ல முடியுது. ஆனால் கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கு அதே மாதிரி பேரிடர் வரும்போது மரங்கள் செடிகளை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? இல்ல, பேரிடர் காலங்களில் கால்நடைகள் சாதாரண செட்டில் தான் இருக்கும். கட்டடங்களில் இருக்கும் மனிதர்களுக்கு உயிரிழப்பு வருது. சாதாரண செட்டில் காற்றடித்தாலோ அல்லது ஒரு மழை கொஞ்சம் பெரிய மழை பெய்தாலோ அந்த செட்டு சாயக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கும். அதை அந்த கால்நடை வளர்ப்போது எச்சரிக்கையாக இருந்து அந்த பணியை செய்ய வேண்டும். மரங்கள் ஒடிந்து விழுவதை நாம் யாரும் தடுக்க முடியாது. ஆனால் ஒடிந்து விழுகிற நேரத்தில் உடனடியாக ரோடுகளில் விழுகிற நேரத்தில் அதை அப்புறப்படுத்த வேண்டிய அந்த பணியாளர்களை நாங்கள் தயாராக வைத்திருக்கோம். ஆட்கள் பிரச்சனை இருக்கும்போது உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு தங்க வைக்கிறோம். கால்நடைகளுக்கும் பாதுகாப்பு ஏற்படுவது பண்ணிருக்கோமா? அது தேவை இருப்பின் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யணும். நீங்க சொல்றது நல்ல யோசனை தான். நடைமுறையில் செய்ய முடியுமான்னு தங்கச்சிக்கே தெரியும். இந்த 1000 ரூபா கொடுக்குறதுலையே நாங்கள் ஊருக்கு போய் நிம்மதியாக திரும்பி வர முடியுதா? அந்த வீட்டுக்கு வந்துருச்சு, இந்த வீட்டுக்கு வந்துருச்சு, எனக்கு வரலன்னு தான் கேட்குறாங்க. அதனால் எப்பயுமே ஒரு யூனிஃபார்மிட்டி யாருக்கு கொடுத்தாலும் ஒரு யூனிஃபார்மிட்டி தான் எங்களுக்கு அரசாங்கத்துக்கு கெட்டவே இல்லாமல் இருக்கும். இல்லை ஒரு ஆள் கூடுதலாக ஒரு ஆள் குறைய கொடுத்தா அது எந்த அளவுகோல் வச்சு நம்ம பண்ண முடியும்? அந்த அளவுகோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஒரே யூனிஃபார்மிட்டாக முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு சிரமப்படுகிற மக்களுக்கு அந்த தேவையை நிறைவு செய்வதற்கு வேண்டிய அந்த பண வசதியை, பொருள் வசதியை நம்முடைய முதலமைச்சர் செய்கிறார்கள். ஆன்லைன் பட்டா வேகமா கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க மேக்சிமம் ஆன்லைன் பட்டா 30 நாளுக்கு 40 நாளுக்கு கொடுத்துருவோம். நாங்கள் எங்களுக்கு மார்க் மாதிரியே போடுறோம். ஒரு கலெக்டரேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா கேட்கறது மட்டும் இல்லை, ஒரு கலெக்டரேட்டில் எவ்வளவு இந்த மாதம் இருக்குது, எவ்வளவு மில் எவ்வளோ ஆயிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் அந்த கலெக்டரேட் எத்தனை நம்பர் வரிசையில் இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் பார்க்க எங்களால் முடிந்த அளவிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் விரைவுபடுத்தி வேலை வாங்கி கொடுக்கணும். இந்த நீர்நிலைகள்லாம் கண்காணிப்பதற்கு WRD துறை அதுக்கு வேண்டிய பணிகளை செய்கிறது. அங்கங்கே இருக்க தாசில்தார், RDO போன்றவர்களெல்லாம் அந்தந்த பகுதியிலே நீர்நிலையை எச்சரிக்கையாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். WRD துறையில் இருக்கிற கீழ்மட்டத்தில் இருக்க அதிகாரிகளிலிருந்து தண்ணீர் எங்கெங்கே அதிகமாக மழை பெய்யுது, தேக்கம் வருது என்பதெல்லாம் பார்க்க சொல்லியிருக்கோம். சென்னையிலே குடிநீர் வருகிற இந்த அணைகளெல்லாம் எச்சரிக்கையாக எவ்வளவு மழை பெய்கிறது, எவ்வளவு தண்ணீர் வெளியே அனுப்புவோம் என்பதெல்லாம் முதலமைச்சர் எங்களுக்கு ஒரு ஸ்கேல் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் செய்கிறோம்.